பெரும்பாலும் இந்த மாரி கட்டி வரவங்க, அவங்க கண் நல்லா இருந்தா இருக்குன்னு சொன்னா கூட, நாங்க வந்து ஃபார்மலா ஒரு ஐ டெஸ்டிங் பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா, இந்த கண் நரம்பு எவ்வளோ தூரம் இந்த கட்டினால பாதிச்சிருக்கு. சில குழந்தைங்களுக்கு சொல்லத் தெரியாது. ஆனா, டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் கண்ணு நரம்பு பிரச்சனை இருக்குன்னு. அதே மாதிரியே கிரேனியோஃபரிஞ்சியோமாங்கிற கட்டி இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் எவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஹார்மோன்ஸும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதாவது அந்த தைராய்ட்லேருந்து, கார்ட்டிசால்லேருந்து, அந்த வாசோப்ரெஸ்ஸின் சொல்லிருந்து, அந்த குரோத் ஹார்மோன், செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால என்னன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் இவாலுவேஷன். இது பண்ணி முடிச்சுட்டு, இந்த மாதிரி கட்டிக்கும் மருத்துவ ரீதியா நம்ம குணப்படுத்த முடியாது. இது வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா, மெயினா அறுவை சிகிச்சை தான். அந்த அறுவை சிகிச்சை பார்த்தோம்னா, நம்ம வந்து எப்படிங்கிற அந்த கட்டி வளர்ந்திருக்கோ, அத பொறுத்து நம்ம பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி கட்டிய வந்து நம்ம வந்து சின்னதா மைக்ரோஸ்கோப் மூலமாவும், தலைவலியாவும் பண்ணி கட்டி எடுக்கலாம். இல்லைன்னா, மூக்கு வழியா எண்டோஸ்கோப் மாதிரி போயிட்டும் கட்டி எடுக்கலாம். அது வந்து இந்த கட்டியோட பொசிஷன், லொகேஷன் அத பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோம்னா, இந்த கட்டிய ஆப்பரேஷன் எப்படி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த கட்டி நான் கேன்சர் கட்டி இல்லைன்னா கூட, இந்த கட்டி வளரும். இது வளரக்கூடிய கட்டி. அதாவது ஒரு பிசிறு விட்டுருந்தோம்னா கட்டி வளர்ந்துரும். கண்டிப்பா வளரும். வளராம இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட்டு டைம் ஆப்பரேஷன் பண்ணும்போதே, எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அந்த கட்டிய எடுக்கிறோமோ, அவ்வளோக்கு தூரம் இந்த கட்டி நல்லது. திரும்ப வராம நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேள ஒரு முக்கியமான இரத்த குழாய் கூடயோ, இல்ல ஒரு நரம்புலயோ ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு. அது சரியா எடுக்க முடியலன்னா, அத மட்டும் வேணா விட்டுட்டு மேக்ஸிமம் கட்டி, சேஃப் மேக்ஸிமல் எக்ஸிஷன். அதுதான் வந்து நம்ம கோலா இருக்கும். ஒன்ஸ் அத எடுத்துட்டோம், மேக்ஸிமம் எடுத்துட்டோம், ஒரு பெருசா பிசிறு இல்ல அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ஆப்பரேஷனுக்கு அப்புறமும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, சின்னதா தான் இருக்குன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறம், 6 மாசத்துக்கு அப்புறம், 1 இயர்க்கு அப்புறம், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவ ஸ்கேன் பண்ணி, எதுவும் வளர்ச்சி எதுவும் இல்லன்னா, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம். பெரும்பாலான சமயங்கள்ல இந்த கண்ணு நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா, ஆப்பரேஷனுக்கு அப்புறம் கண்ணு நரம்பு நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஹார்மோன் பிரச்சனைகள் முன்கூட்டியே பாதிக்கப்பட்டிருந்தால், பெரும்பாலான சமயங்கள்ல ஹார்மோன்ஸ் வந்து திரும்பவும் இம்ப்ரூவ்மென்ட்க்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ, இவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ் எந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கோ, அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் பெரும்பாலான சமயங்கள்ல குடுக்குற மாரி தான் இருக்கும். அத வந்து அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹார்மோன் குறைஞ்சிருச்சுட்டா குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ, இதுதான் வந்து நம்ம ஆப்பரேஷன் அதோட முழுக்க. சப்போஸ் நான் சொல்லியிருந்தேன், சிறு மாரி விட்டுருக்கோம். அது கொஞ்சம் வளருது அப்படின்னா அது வளர்றது மாரி தெரிஞ்சதுன்னா, நம்ம வளராம தடுக்கிறதுக்கு ஒரு கதிர்வீச்சு மாரி குடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ரேடியோ சர்ஜரி. அந்த தோல் வளராம, அந்த கட்டியோட தோல் வளராம இருக்கணும்னா நம்ம குடுத்துக்கலாம். குடுத்தோம்னா, நம்ம வந்து ஃபர்தர் வளர்ச்சிய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவ ஸ்கேன் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பிளஸ் பீரியாடிக் சர்வேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த அறுவை சிகிச்சை வந்து மூளைக்கு அடியில இருக்கு, நரம்ப சுத்தி இருக்கு. இது பாதுகாப்பானதுன்னா, பெரும்பாலான பாதுகாப்பா பண்ணிக்கலாம். மெயின் சேலஞ்ச் என்னன்னா, இந்த கட்டி இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு கட்டி ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லயும் கண்ணு நரம்புலயும் ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் ஒரு சின்னதா அது பிசிறு. ஏன்னா ஹைப்போதலாமிக் டேமேஜ் வந்ததுன்னா, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால பெரும்பாலும் சமயங்கள்ல இந்த கட்டிய ஆப்பரேஷன் பண்ணும்போது இதுதான் மெயின். போஸ்ட் ஆப்பரேஷன் ஆஃப்டர் சர்ஜரி மெயின் சேலஞ்சஸ் எங்களுக்கு இந்த மாரி கிரேனியோஃபரிஞ்சியோமாக்குன்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது வெறும்ன பயாப்ஸி எடுத்துட்டோம், ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, நம்ம பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா, அது நல்லது கிடையாது. ஏன்னா, அத கட்டி திரும்ப வளர்ந்துரும். 2 மாசத்துலயோ, 3 மாசத்துலயோ. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லா கட்டி எடுக்கும்போது, இந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரிக்கல் பேலன்ஸும் கொஞ்சம் வரலாம். அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அதனால ஃப்ளூயிட்ஸ்லாம் பார்த்து, பார்த்து அதாவது எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளோ சிறுநீர் கழிக்கிறாங்க, அத கணக்கு பண்ணி சோடியம் லெவலும் நம்ம பார்ப்போம், டெய்லி. இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த போஸ்ட் ஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து இந்த மாதிரி கிரேனியோஃபெர்னியமாக்கு ரொம்ப, ரொம்ப அவசியம். அப்பதான் அவுட்கமும் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா, இது பினைன் கட்டி. இது நல்லா நம்ம பார்த்துட்டோம்னா, நல்லாவே க்யூர் பண்ணிடலாம் இந்த மாரி குழந்தைங்கள. வணக்கம்.